கரூரில் அமைச்சர்கள் சக்கரபாணி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் சென்று ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலிடம் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு உறுதிமொழி வாசித்தார். ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கரூர் பாராளுமன்ற தொகுதி திமுக பொறுப்பாளர் MP அப்துல்லா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பில் திமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறார். மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், மகளிருக்கு பேருந்தில் இலவசம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது. கிராமத்தில், நகரத்தில் நேரடியாக சென்று முகாம்கள் அமைத்து அரசு அலுவலர்கள் மனுக்களை பெற்று வருகின்றனர். உங்கள் முதல்வன் திட்டம், எண்ணற்ற திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா கூட்டணி பொறுத்தவரை மகத்தான வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அருமை தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி மற்றும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியின் தலைவர், அன்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் ஆசியோடும் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், அருமை அண்ணன் சக்கரபாணி அவர்கள், அருமை சோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அருமை அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள், அண்ணன் அப்துல்லா அவர்கள் முன்னிலையில் இன்று கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மகத்தான சாதனைகளை செய்துள்ளது. 10 ஆண்டு காலம் தமிழகத்தை நரேந்திர மோடியின் ஆட்சியும், பாஜக ஆட்சியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக ஆட்சியும் தமிழகத்தை கற்காலத்தை நோக்கி தள்ளிவிட்டன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்கிற போக்கை கைக்கொண்டது. அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று தமிழகத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை, கல்விக்கு முதன்மை, பொது மருத்துவத்திற்கு முதன்மை, பேருந்துகளில் இலவச பயணம் என்று கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற நிகழ்வுகள் என்று பல்வேறு சிறப்பான பணிகளை, காலை சிற்றுண்டி என்று மிக சிறப்பான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் விரோத அரசியலை, வெறுப்பு அரசியலை, பாஜக RSS அரசியலை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் மக்களை திரட்டி இருக்கிறார்கள். இந்த தேசத்திற்கான இறுதி யுத்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதியோடு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி செய்து கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை விட மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் மக்களுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டு காலமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா யாருன்னே தெரியாது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலோ எந்த இடத்திலும் அலுவலகம் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் கூட தெரியாது என்கிற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமையை மாற்றி இன்று மக்கள் ஒரு 80,000 பேர் வாட்ஸ்அப் மூலமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம், நேரில் வரலாம். நாங்கள் ஊரா கிராமமாக போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து 1750 நாட்கள், 972 நாட்கள் நான் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் களப்பணியாற்றியிருக்கேன். 300 நாட்கள் மற்ற பகுதிகளுக்கான வேலைகளுக்கு போயிருக்கோம். மற்ற 300 நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டின் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியாவின் பிரச்சனைகளின் உரத்த குரலாக ஒலித்திருக்கிறேன். 80 ஆண்டு காலமாக, இந்த 70 ஆண்டு காலமாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் குரல் போதுத்துவம் கொடுத்து பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் வாக்கு கேட்போம். 6 சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் 4 பேர், நமக்கு 3 பேர் 5 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் நம்ம தொகுதியில். அண்ணன் சக்கரபாணி அவர்கள், அண்ணன் IP அவர்கள், அண்ணன் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அண்ணன் நேரு அவர்கள், நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தப்ப 5 அமைச்சர்கள் நம்ம தொகுதியில் கடுமையான பணியாற்றியிருக்கிறார்கள். ஏராளமான திட்டங்கள் 2.5 ஆண்டு காலத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைச்சர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கல்வின்னு பார்த்தா கூட மணப்பாறையில் கலை அறிவியல் கல்லூரி, அரவக்குறிச்சியில் கலை அறிவியல் கல்லூரி, கிருஷ்ணராயபுரத்தில் கலை அறிவியல் கல்லூரி, விவசாய கல்லூரின்னு கொண்டு வந்திருக்காங்க.
அதே போல உணவு மற்றும் உணவல் வழங்கு துறையிலிருந்து ஏறக்குறைய நாங்கள் கேட்ட அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் நம்ம தொகுதிக்குள்ளேயே அதிமுக ஆட்சியில் போனால் மக்கள் அரிசி எடுத்துட்டு வருவாங்க. இங்கே பாருக்கண்ணு கோழி சாப்பிடுமா இந்த அரிசியை அப்படின்னு பொட்டலம் கட்டி வச்சிருப்பாங்க நம்ம போறப்பவே. இன்று அண்ணன் சக்கரபாணி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறி இருக்கிறது. நீங்க வந்து ஒரு மிக தரமான உணவுப் பொருட்கள் வந்து அனைத்து ரேஷன் கடையிலையும் போடுறாங்க. இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையே போனாலும் எங்கேயும் குறை வர்றதில்லை. அது அந்த மாதிரி எல்லா நீங்கள் இல்லம் தேடி கல்வி மாதிரி சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 40 கோடி ரூபாய் அளவில் கல்வியில் மட்டும் பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை மேம்படுத்துவதற்கு இங்கே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 80 கோடி அளவில் வந்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த மாதிரி மகத்தான சாதனைகளோடு நாங்கள் வாக்கு கேட்கிறோம். ஆனால் அதிமுக வேட்பாளருக்கு வந்து சொல்லி கேட்கறதுக்கு வாக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 10 ஆண்டு காலம் வந்து அவங்க பாஜகவுக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் மற்ற ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியின் கூட்டணி ஆட்சி இருந்திருக்கு. பட் 10 ஆண்டு காலம் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து ஏதாவது ஒரு வேளை வந்ததுன்னு யாராவது விரல் விட்டு சொல்ல முடியாது. குறிப்பா கரூருக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட கொண்டு வர முடியல. 5 ஆண்டு காலம் போராடி கரூருக்கு வந்து 4வது பெரிய தொழில் நகரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கிடையாது. 2.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகளை நாங்கள் பட்டியல் போடுறோம். 10 ஆண்டு கால அதிமுக பாஜக ஆட்சியின் சாதனைகளை நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா ஒண்ணு கூட தேராது, மைனஸ்ல தான் போகுது. அதனால அதிமுக சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவங்க எதுவும் கிடையாது. பாஜகவுடைய பிடிமா தான் கரூர்லையும் மற்ற தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிமுக இருக்கிறது. தமிழ்நாட்டை சீரழிவு பாதைகளும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சீரழிவு பாதைகளும் அதிமுக எடுத்துச் சென்றது. அதை மாற்றி நாங்கள் வளர்ச்சியின் பாதையில் எடுத்துச் சென்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவோம்.